சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பட்டை ஒரு துண்டு, நட்சத்திர சோம்பு 1, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஏலக்காய் 5, லவங்கம் 4, கடல்பாசி கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூடவே நீள்வாக்கில் கட் பண்ண மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும். தேவைப்பட்ட லைட்டாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கினீங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் கலர் மாறினதும் இதில் கீறி வச்சுருக்க 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளும் புதினா இலைகளும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா ரெட்டிஷாக பழுத்ததாக எடுத்துக்கலாம். அப்போ தான் பிரியாணிக்கு நேச்சுரலாகவே நல்ல கலர் வரும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா கொலைய வதங்கி வந்ததும் இதில் 1/2 கப் அளவுக்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துடலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு லைட்டாக 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இதுலேருந்தே தண்ணி விடும், அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். பச்சை மிளகாயில் இருக்க காரமே போதும். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்படுது அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1:1 அப்படிங்கிற ரேஷியோவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு அரிசி உடையாமல் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது கழுவி வச்சுருக்க அரிசியை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு இப்போ அரிசி உடையாமல் ஜென்டலாக நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக புதினா மல்லி இலையும் சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா சாதத்தை கலந்து விட்டோம் அப்படின்னா உதிரியான நம்ம காளான் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.